இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லையைச் சேர்ந்த மாணவர் சூரியநாராயணன் தேசிய அளவில் 27வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். இந்தியாவின் இடைநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகிறது. நடப்பாண்டு நீட் தேர்வு கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஏறத்தாழ 23 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வில் 5,14,000 மாணவர்கள் மற்றும் 7,22,000 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்ற மாணவர் 720ற்கு 686 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார். அதேபோல் மாணவிகளில் டெல்லியைச் சேர்ந்த அபிகா அகர்வால் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார். தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வுக்கு 1,40,158 மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் 76,181 மாணவர்கள் தேர்வு பெற்றனர். இதில் நெல்லையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்ற மாணவர் தேசிய அளவில் 27வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். மற்றொரு தமிழ்நாடு மாணவர் அபினித் நாகராஜ் 50வது இடம் பெற்றார். மேலும் புகழேந்தி மற்றும் ஹிர்திக் விஜயராஜா ஆகியோர் தேசிய அளவில் 61 மற்றும் 63வது இடத்தை பிடித்தனர். 78வது இடத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராகேஷ் என்ற மாணவரும் பிரஜன் ஸ்ரீவாரி என்பவர் 88வது இடத்தையும் பிடித்து அசத்தினர். நடப்பு ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் 6 பேர் மட்டுமே இடம் பெற்றனர். அதே நேரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மாணவி கூட முதல் 100 இடங்களில் இடம் பெறாதது அதிர்ச்சியை அளித்தது. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முதலிடம் பிடித்த மாணவர் சூரிய நாராயணன் இதய நோய் மற்றும் நரம்பியல் நோய்களில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராவதே தனது கனவு என்றார். எய்ம்ஸ் டெல்லியிலே ஃபுல்லாவே படிச்ச ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் அல்லது நியூராலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். IIT மெட்ராஸில் பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்தும் டெல்லி எய்ம்ஸில் மருத்துவம் பயிலவே விரும்புவதாக சூரிய நாராயணன் கூறினார். IIT போகணும்னு ஆசை இல்லை, சீட்டு IIT மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் கிடைச்சிருக்கு. நான் IIT பாம்பே சூஸ் பண்ண கிடைச்சிரும், ஆனால் போடல. இதனிடையே நியூஸ் 18ற்கு பேட்டி அளித்த கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இந்த ஆண்டு MBBS சேர்வதற்கான கட் ஆஃப் குறையும் என்றார். கட் ஆஃப் ரொம்ப குறையும் எதிர்பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு ஒரு குறையும், இந்த அளவுக்கு டாப்பர்ஸ் இவ்வளோ கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. என்னுடைய எதிர்பார்ப்பு 90 to 110 மார்க்ஸ், ஆவரேஜாக ஒரு 100 மார்க்ஸ் குறையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 110 மார்க் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 500லேருந்து 530 மார்க் வாங்கினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது. அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதனிடையே அகில இந்திய அளவில் ராஜஸ்தான் மாநிலம் 68% முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு 56% பெற்று 8வது இடத்தில் உள்ளது. மாநில பாடத்திட்டங்களை விட நீட் தேர்வுக்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிக முக்கியத்துவம் அளிப்பதே காரணம் என்கிறார் ஜெயபிரகாஷ் காந்தி.